நாள் ஒண்ணுக்கு 1000 பேரை கடந்து போற நாம அவங்களோட மன உணர்வுகளை கவனிக்க தவறிடுறோம். மத்தவங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் செவி கொடுக்க ஆரம்பிச்சா பகிரப்படாத நம்ம உணர்வுகளுக்கும் ஒரு பகிர்வு இடம் கிடைக்கும். பகிரப்படாத உணர்வுகளை உரிய இடத்துல கொண்டு சேர்க்க மனதோடு பேசலாம். வாங்க தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. டாக்டர், இப்போ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இல்ல இது அதுவும் டோட்டலா டிஃபரண்ட்? அதாவது ஸ்ட்ரெஸ் என்பது வெளிப்புற காரணங்களால வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஸ்கூல்ல படிக்கிறது ஸ்ட்ரெஸ், வேலைக்கு போறது ஸ்ட்ரெஸ். டிப்ரெஷன் என்பது ஒரு வியாதி. சோ டிப்ரெஷன் என்பது நம்ம சாதாரணமா எல்லா மக்களுக்கும் வரக்கூடிய வியாதி. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆயிடுச்சுன்னா டிப்ரெஷனா கொண்டு போய் விடலாம். சோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, இப்போ காலேஜ் ஒரு ஸ்கூல் 2ஆம் கிளாஸ் குழந்தை எடுத்தா கூட, படிக்கிற குழந்தை எடுத்தா கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லுது. சோ ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் ஏ வியாதி அட்டால். ஆனா நீங்க ஸ்ட்ரெஸ் 2 வகையா பிரிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லிருக்கேன். இது சில ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு நன்மை பயக்கும். we called as யூ ஸ்ட்ரெஸ். சில ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் காலையில இப்போ ஒரு 8 மணிக்கு ஸ்கூல்னா 7 மணிக்கு எஞ்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன், இல்லன்னா போக மாட்டேன். சோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. சில இடங்களில் ஸ்ட்ரெஸ் தேவைப்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஆனா அது நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் பயப்பட தேவையில்லை. அதே ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு டிஸ்ட்ரெஸ்ஸா மாத்திட்டா, அதாவது நம்ம பாதிப்பை ஏற்படுத்தினா சம்டைம் அந்த வியாதியா மாறுது. ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப வருது. அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம், எனக்கு டிப்ரெஷன்ஸ், ஆன்சைட்டி, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால உறவக்கூடிய வியாதிகள். ஸ்ட்ரெஸ் என்பது இஸ் எ ஃபேக்டர், வெளிப்புற காரணம். இப்போ சென்னையில இருந்து ஷாகிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஷாகிதா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு சார். எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷனா இருக்கு. யாராவது ஏதாவது ஒரு சின்ன இது சொன்னா கூட எனக்கு அவமானப்படுத்துற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவங்க அது நிஜமாவே அவமானப்படுத்துறன்ற நோக்கத்தை சொல்றாங்களா இல்ல சாதாரணமா சொல்றாங்களா தெரியல. ஒரு பையன் இருக்கான், மருமக இருக்காரு. அந்த மருமக வீட்டுல இருக்கவங்களும் ஏதாவது அவமானப்படுத்துற மாதிரியே நடந்துக்கிறாங்க. அது எனக்கு தாங்கவே முடியல சார். அந்த டைம்ல எல்லாம் நான் பண்ணிக்கோங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல நான் அப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல சார். ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி எனக்கு. வயசு எவ்வளவுமா சாகிதாமா? வயசு எவ்வளவு? 55 வயசு ஆயிடுச்சு இல்லையா சாகிதாமா? மனிதர்களை நம்ம முதல்ல நீங்க என்னன்னா ஒருத்தரை அப்படி ஏற்றிக்கொள்ள பழகிக்கணுமா. நம்ம அவங்க அப்படி இருந்தா நல்லா இருக்கும், நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் என்ற எண்ணத்தை விட்டுட்டு மனிதர்களை முழுமையாக ஏற்றிக்கொள்ள முதல்ல பழகிக்கிட்டாலே இந்த பிரச்சனை முதல்ல வராது. நீங்க அவங்க செய்யறது எனக்கு என்ன தாழ்வுபடுத்துற மாதிரி இருக்குன்னு நீங்க ஏன் மனசுல நினைச்சுக்கிறீங்க? மத்தவங்க எது செஞ்சா என்ன, நீங்க எப்படி வாழணும் அதுதான் உங்களுக்கு முக்கியமே தவிர மற்றவங்க என்னை பத்தி தாழ்வான்னு பாக்குறாங்க, தாழ்வா பேசுறாங்க அப்படிங்கறதால நீங்க தாழ்வு கண்டிப்பா அடைய மாட்டீங்க. இந்த இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு தாழ்வு என்னன்னா, நீங்க அவங்க பேசுறதுனால நீங்க எமோஷனல் ஆயிறது மட்டும்தான் உங்களுக்கு இப்ப இருக்க தாழ்வு. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கோ இல்ல மற்றவர்களுடைய செய்கைகளுக்கோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது நிப்பாட்டிட்டாலே நம்ம வாழ்க்கையில சரியா போயிடும். சோ இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு, அழகான வேர்டு இருக்கு, இக்னோர்ஸ் அதர்ஸ் அன்வான்டட் பிஹேவியர்ஸ். மற்றவர்களுடைய அன்வான்டட் பிஹேவியர்ஸ கண்டுகொள்ளாம விட்டாலே சம்டைம்ஸ் நம்ம சரியா போயிடுவோம். மற்றவங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் என்பது நீங்க சொன்ன மாதிரி அவங்க சரியா கவனிக்கல அப்படி நினைக்காதீங்க. நீங்க உங்க மருமகள் நல்லா கவனிக்க ஆரம்பிங்க, உங்க பேரங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா மாறிடும். நீங்க மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்களோட நீங்க மத்தவங்க எப்படி பாத்துக்கீங்கன்னு யோசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்குமா. சாகிதாமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்க மகனோ இல்ல மருமகளோ நீங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காம டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க அவங்களை நல்லா பாத்துக்கோங்க. அவங்கள நம்ம மதிக்கலையா, நம்மள அவமானப்படுத்துறாங்களா அப்படின்ற தாட்டை விட்டுட்டீங்கன்னாலே இந்த டிப்ரெஷன் உங்ககிட்ட இருந்து போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அடுத்ததா சேலம்ல இருந்து ராம் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் ஆக்சுவலா நான் ஒரு பிசினஸ் மேன். சரி. நம்ம ஆக்சுவலா இப்போ நான் ஒரு 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் மேடம் பிசினஸ். 2008ல அப்பா எக்ஸ்பெக்ட் ஆயிட்டாரு. சரி. சோ பட் ஆனா என்னன்னா அப்போ நான் அப்பாக்காக எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு அந்த வேலை தேடிட்டு இருந்த சமயம். இப்ப நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எல்லாமே பண்ணா கூட அந்த மனசுல அந்த ஃபீல் இருக்கு, என்னைய அறியாம ஒரு ஷேர்னஸ் வருது அடிக்கடி.
யாரையாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மீட் பண்ணணும்னு சொன்னா கூட என்னால அந்த ஒரு மாதிரி எனக்குள்ள அந்த ஃபியர் ஒரு மாதிரி அஃபெக்டா இருக்கிறேன் மேடம். அதுல எப்படி வெளில வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இப்ப என்ன வயசு ஆகுது சார்? எனக்கு 31 ஆகுது மேடம். சரி ஷீலா. ராம், இது ஆக்சுவலா ஒரு கில்ட் ஃபீலிங் மாதிரி உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க வந்து பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால உங்க அப்பாவை பார்க்க முடியாம ஒரு நிலைமை இருக்கு. இப்ப நிறைய பசங்க பாத்தீங்கன்னா வெளியூர் போய் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க, இருந்தாலும் அப்பா அம்மா வந்து பாத்துக்க முடியல. அங்க இவங்களால போய் அங்க இருக்க முடியல பேரண்ட்ஸ்னால, அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் அவங்களுக்கு ஒத்து வராம போயிடுது. ஸோ நீங்க பக்கத்திலேயே இருந்து பாத்துக்க முடியாதது, நீங்க ஒரு பிசினஸ் கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலதான் அப்பாவை பாத்துக்க முடியலன்னு அந்த ஃபீல். கொஞ்சம் அந்த கில்ட் ஃபீலிங்ல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு வேலை பண்ணிருக்கீங்க, ஒரு தப்பான விஷயத்தினால அப்பாவை பாத்துக்க முடியாம இக்னோர் பண்ணல. சோ பிசினஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும், உங்க அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் செலவு, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சோ அந்த பைசானால என்னெல்லாம் ஒரு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த கில்ட் ஃபீலிங்ல இருந்து வெளியில வரலாம். இப்ப நீங்க உங்க பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாம அட்லீஸ்ட் அந்த பசங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஃபேமிலியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது ஒரு லேர்னிங் லெசனா எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அப்பாவோட நினைவு நாள் போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது மனசு திருப்தியாகவும் இருக்கும். சீக்கிரம் அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ராம், ஷீலா சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க அப்பா இருந்த வரைக்குமே அவரை வந்து நீங்க எந்த காரணத்தை கொண்டு இக்னோர் பண்ணாம உங்க ஃபேமிலிக்காக நீங்க டைம், உங்களோட வேலைக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனாலதான் அவரை பாத்துக்க முடியல அப்படின்ற தாட்டை விட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரியான சில விஷயங்களை செஞ்சு பாருங்க. இந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா திருவண்ணாமலையில இருந்து சரவணன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சரவணன். வணக்கம் மேம். சொல்லுங்க சரவணன். சொல்லுங்க சரவணன். மேம், எனக்கு என்ன ஒரு 2-3 நாளா ஒரு ப்ராப்ளம், அதாவது நீண்ட நாளாவே இருந்துட்டு இருக்கு. 2-3 நாளா கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் வந்து பால் பிசினஸ் பண்றேன், பால் தொழில் பண்றேன். சரி. இப்ப வந்து தொழில ரொம்ப கடந்த ஒரு வருஷமாவே ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. சரி. என்ன அப்படின்னாக்கா, இப்போ என்ன ஒரு பயம், 2 நாளா ரொம்ப அதிகமான பயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து பாலே சுத்தமா வேணாம்னு சொல்லிடுவாங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு பேமெண்ட் வரணும். அந்த பேமெண்டே வராம போயிடுமோ, நம்மள வந்து தனித்து விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல், அப்படியே மனசுல ஒரு வலி, சாப்பிட முடியல, அதே ஒரு எண்ணத்தோடவே நானே என்ன அதுக்குள்ள படுத்திக்கிறணும்ன்ற ஒரு எண்ணம் தோணுது. இது என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல டாக்டர் யாரையாவது பாக்கலாமான்றது, யாரையாவது ஏதாவது சொல்லிட்டா கூட அவங்க ஏதாவது நம்ம தப்பா சொல்லிட்டோமோ, அவங்க ஏதாவது நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல தப்பா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம். யார்கிட்டயுமே பேசணும்ன்ற ஒரு, நான் எல்லாரையும் ஜாலியா பேசுறேன், ஆனா இப்பெல்லாம் பேசுறதுக்கே பயப்படுறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்றதே எனக்கே தெரியல. நான் ப்ரோக்ராம் நிறைய பார்ப்பேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப 2 நாளா சுத்தமா எந்த வேலையுமே செய்ய முடியாத, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. சரிங்க சார். டாக்டர் சரவணன், இந்த பாருங்க, அதாவது சம்டைம்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, கொஞ்ச நாளாவே இந்த பிசினஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க, கொஞ்சம் லாஸ் ஆனாம இருக்கு, எனக்கு 3 லட்சம் ரூபாய் வெளியில இருந்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னாலே மனசு வந்து கொஞ்சம் நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இது வந்து மனசுடைய அழுத்தம், அதாவது எனக்கு எல்லாம் தோல்வி ஆயிடுமோ, நான் தோத்து போயிடுவனோ, எனக்கு அதனால அந்த பயத்துலதான் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. சோ இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாமே நெகட்டிவா இருக்கும். சோ இவ்வளவு நாள் சந்தோஷமா பேச முடியாது, தூக்கம் வராம இருக்கும், சாப்பிட பிடிக்காது, எல்லாத்துலயுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கும். இது டிப்ரெஷனுடைய அறிகுறிகள் தான் கண்டிப்பா. சோ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும்னா, என்ன நடந்தாலும் உங்களை ஏத்துக்க மனப்பான்மை வந்துக்கணும். தோல்வியே வந்தாலும் பரவாயில்ல, நம்ம தாங்கிக்கிற மனப்பான்மை முதல்ல வந்துட்டீங்கன்னா டிப்ரெஷன்ஸ் வர சான்சஸ் ரொம்ப கம்மி. சோ அதையும் தாண்டி உங்களால இதெல்லாம் பண்ணியும் ஒரு இப்ப டைவர்ட் பண்ணுங்க. உங்க ஒய்ஃப்ட நல்ல கல்யாணம் ஆயிருந்தா நீங்க மனமிட்டு அவங்கள்ட்ட பேசுங்க, வேற விஷயத்த டைவர்ட் பண்ணுங்க. எப்போதுமே ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்க முடியாது. அந்த சம்பவம் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, பிசிக்கலா இல்ல வேற இதுல டைவர்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இந்த மன அழுத்தத்துடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். யார்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ பணம், போய் பிராக்டிகலா பேசுங்க. அவங்க கொடுத்தா எனக்கு அவங்ககிட்ட போய் கேட்டா தப்பா நினைச்சிருவாங்களோ, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வேண்டாம். போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு பணம் வரவங்ககிட்ட டைரக்டா போய் பேசி என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இல்லன்னா இந்த 3 லட்சத்தை நம்ம எப்படி நம்ம பிராக்டிகலா அடைக்க முடியும், அந்த பாசிபிலிட்டியை திங்க் பண்ணுங்க. அதை திங்க் பண்ணுங்க, இந்த டிப்ரெஷனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி உங்களால முடியலன்னா ஒரு மனநல மருத்துவரை போய் கண்டிப்பா பாருங்க. அடுத்ததா சென்னையில இருந்து ராமன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராமன். வணக்கம். சொல்லுங்க சார். எனக்கு 70 வயசு ஆகுது. சரி. ஒரு தனியார் கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. சரி. எனக்கு
15 வயசுல இருந்தே லைட்டா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது எஸ்எல்எஸ்சி படிக்கிறதுல இருந்து. சரி. அதனால அது என்னோட அகாடமிக் கேரியரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. அப்படியும் நான் இது பண்ணி டிகிரி வரைக்கும் வாங்கி அப்புறம் ஒரு கம்பெனில சென்னையிலேயே வேலைக்கு சேர்ந்தேன். ஆஃப் அண்ட் டவுன் ஐ வாஸ் டேக்கிங். அப்ப 1960லயே நான் வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் மெட்ராஸ்ல எடுத்துட்டு இருக்கேன். அப்ப அவ்வளவு டாக்டர்ஸ் கம்மியா இருந்தாலும் நான் எடுத்திருக்கேன். அது என்னன்னா எனக்கு அப்ப வந்து ஓசிடி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கப்புறம் 1977ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் இந்த மேரேஜ் வந்து இந்த ப்ராப்ளத்தை அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சன் வந்து மென்டல் ரிட்டார்டேஷனோட பிறந்தான், லைட் மென்டல் ரிட்டார்டேஷனோட. அதுக்கப்புறம் ஒரு பையன் நார்மலா இருந்தான். பட் அந்த பையன் ஃபர்ஸ்ட் சன் மென்டல் ரிட்டார்டேஷன் பிறந்ததுனால ரெண்டாவது பையனும் அஃபெக்ட் ஆயிட்டான். அவனுடைய இதுவும் ரொம்ப பிஹேவியர் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இதுல வீட்டுல மிஸ்ஸஸ் எல்லாம் வந்து என்னுடைய இதனாலதான் அந்த பசங்களுக்கு 2 பேருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுது, நான் சொல்லாம டெலிபரேட்லி சீட்டட் தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அதனால எனக்கு வந்து இந்த மீன் டைம் ஒரு 5 இயர்ஸ் முன்னால என்னுடைய இன்ஜினியரிங் படிக்கிற அந்த செகண்ட் சன்னும் கமிட்டட் சூசைடு. ஃபர்ஸ்ட் சன் ஏதாவது இது பண்ணி 39 அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னுட்டாங்க. அதனால ஏதோ சின்ன வேலையில இருக்கான். இப்ப எனக்கு இப்ப வந்து பைபோலார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ட்ரஸ்ட் இருந்தாலும் வந்து என்னுடைய ஃபேமிலி ஃபுல்லாக 2 சன்ஸ் பிறந்து 2 சன்ஸும் உதவாம போனதுனால ஐ காட் எ வெரி கில்ட்டி கான்சியஸ்னஸ். லைஃப் இருக்கிறதே ஒரு தேவையற்றது அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன். இப்ப இந்த இதுல டாக்டர் வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க? சார் உங்க ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னீங்க போல ஓசிடி பைபோலார் அப்படின்லாம். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து முதல்ல ஒரு கில்ட் ஃபீலிங்க விடணும். அதாவது மனித வாழ்க்கையில யாருக்கும் வியாதி எப்பனாலும் வரலாம். சோ எனக்கும் கூட இந்த வியாதி நாளைக்கு வரலாம், எனக்கு தெரியாது. சோ நீங்க கண்டிப்பா நம்ம இந்தியாவில வந்து நம்ம சமூக காரணங்களால சம்டைம்ஸ் மனவியாதியை நீங்க அந்த காலத்துல கண்டிப்பா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சோ நீங்க சொல்லி கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. இப்பவுமே நம்ம பாதி பேர் எவ்வளவு தூரம் சொல்லுவோம் தெரியாது. ஒரு சுகர் வியாதியா இருந்தா சந்தோஷமா சொல்லிடுவோம் நான் டயபெட்டிக் அப்படின்னு. பட் மனவியாதியை வந்து யாருமே ஒரு சந்தோஷமா எனக்கு மனவியாதியா இருக்குன்னு சொல்லவும் முடியாத பட்சத்துல கண்டிப்பா நீங்க அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் என்பது, மறைப்பதற்கு காரணம் என்பது சொல்ல முடியாது. சோ நீங்க உங்க ஜீன்ஸ் எதனால உங்க 2 குழந்தைங்க அப்படி ஆனாங்கன்னு தெரியல. பட் உங்க 2வது குழந்தை எதுக்கு சூசைட் பண்ணாருன்னு தெரியல. அதாவது உங்க மேபி ஒரு ஜீன் வந்து 2 காரணம் சொல்றாங்க சைக்காட்ரிக்ல, நேச்சர் as well as நர்ச்சர். நேச்சர்னா உங்களுடைய ஜீன், நர்ச்சர்னா என்னுடைய என்வாரன்மெண்ட். சோ நான் வளர்ந்த விலங்குகள். சோ இதெல்லாமே இருக்கு. சோ நீங்க ஒருத்தர் தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் 2 சன் அப்படிங்கறத முதல்ல நீங்க குறைச்சாலே உங்க கில்ட் ஃபீலிங் குறைய ஆரம்பிச்சிடும். சோ இப்ப நீங்க பைபோலார்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ பைபோலார் என்பது சம்டைம் நமக்கும் தெரியாம ரொம்ப ஸ்பீடா இருப்போம், நமக்கும் தெரியாம ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவோம். சோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் போல்ல இருப்போம். ஒரு போல்ல வேகம், ஒரு போல்ல ரொம்ப டவுன். சோ இதுவுமே சில கெமிக்கல் மாற்றத்தினால வருதே தவிர நீங்க காரணம் இல்லை கண்டிப்பா. சோ இதுக்கான டேப்லெட் எடுங்க. சூசைட் ஒன்லி நாட் த ரீசன் டு எஸ்கேப் ஃப்ரம் எவ்ரிவேர். தற்கொலை மட்டும்தான் ஒரு தீர்வு ஆகாது. சோ நீங்க சொன்னீங்க 70 வயசு வரைக்கும் நீங்க இவ்வளவு டிசீஸோட இவ்வளவு நல்லா இருந்திருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அதர் பர்சன். அதுவே பெரிய விஷயம். ஒரு சைக்காட்ரிக் பேஷண்டா நான் இவ்வளவு ஓப்பனா பேசி இவ்வளவு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். சோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோசியலைசேஷனோ இல்ல ஒரு ஹெல்ப் பண்றதோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்ஃபன் சைல்டு ஹெல்ப் பண்றது, இத மாதிரி உங்க ஆட்டிடியூட மாத்திட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்க லைஃப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சோ சைக்காட்ரிக்னால நீங்க கண்டிப்பா மனசோர்வு அடைய வேண்டாம். இதுக்கு நீங்க காரணமே இல்ல, இது கில்ட் ஆக வேண்டிய விஷயமும் இல்ல. சோ நீங்க என்ன பண்ணுங்க, டைவர்ட் பண்ணுங்க. இப்ப யாருக்காவது ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. யாரோ ஒரு அடாப்டேஷன் கூட பண்ணிக்கலாம் அந்த டைம்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்க லைஃப் இஸ் வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கோ இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு நடந்த பிரச்சனைக்கோ நீங்க எந்த விதத்திலையும் காரணம் இல்ல அப்படிங்கறத உங்க மனசுல நீங்க ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்கனாலே அந்த கில்ட் ஃபீலிங்ல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. அது போக உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இல்ல மத்தவங்களுக்கு உதவுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கலாம். அடுத்ததா சேலம்ல இருந்து பாரதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பாரதி. வணக்கங்க. எனக்கு கல்யாணம் 12 வருஷம் ஆகுதுங்க. சரி.
எங்க வீட்டுக்காரு கல்யாணம் பிறந்து பயங்கர குடிச்சு வீட்டுல ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இப்போ 1 வருஷமா வீட்டுக்கு போயிட்டாருங்க. சரி. என் 2 குழந்தைங்க, பையனுக்கு 10 வயசு, பொண்ணுக்கு 6 வயசு ஆகுதுங்க. எந்த ஒரு சொத்து எதுவும் கிடையாது. எனக்கும் படிப்பறிவு இல்ல. ஏதோ என்னால வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு வரேன். ஆனா இப்ப வர வர ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னால எப்படி என் பிள்ளைங்களை கரை சேர்த்த முடியுமா? எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல பெற்றவங்க யாருமே. ஏதோ அவன் மனசுல அந்த தைரியமா தொழில் செஞ்சு பிள்ளைங்களை காப்பாத்திடலாம்னு ஒரு எண்ணம் வருது. ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே அது அது செய்ய முடியறது இல்ல. ஒரு எனக்கே என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு 2 மாசமா என்னால தொழில ஈடுபட முடியல. வீட்டோட தான் வேலை, கை தொழில் செய்யறேன். அதனால எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு. எனக்கு தைராய்டு, இந்த கிட்னில கல்லு இதெல்லாம் இருக்கு. இதனால என் குழந்தைங்கள அனாதையே விட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதெல்லாம் நினைக்க ஒரு பதட்டமாவே இருக்கு. என்னால ஒரு தைரியமா இருக்க என்ன பண்ணணும்? கவலைப்படாதீங்கம்மா. நீங்க இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். அம்மா, உங்க சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம் தான்மா. ஏன்னா ஹஸ்பண்ட் இது மாதிரி ஒரு குடி போதை கடுமையாகி விட்டுட்டு போயிட்டாரு. 2 பேரும் சின்ன பசங்க, ரொம்ப படிப்பறிவு இல்ல அப்படிங்கிறீங்க. படிப்பறிவு இல்லன்னா கூட உங்க தைரியத்துல நீங்க முன்னுக்கு வரலாம். படிச்சவங்க எல்லாம் எல்லாம் அச்சீவ் பண்றாங்கிறது காரணம் கிடையாது. முதல்ல தைரியம் வேணும். ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்குள்ள தைரியம் இருந்ததுனா தான் லைஃப்ல ஒவ்வொரு படியா முன்னேற்றம் காண முடியும். ஃபர்ஸ்ட் தைரியத்தை வளர்த்துக்கோங்க. என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த ஸ்டோன் கல்லுனால, கிட்னில ஸ்டோன்னால உயிரை விட்டுடுவோமோ அந்த மாதிரி பயம் எல்லாம் வேண்டாம். அதனால உயிரெல்லாம் போயிடாது. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களுக்கு பணம் செலவில்லாம கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய வசதிகள்லாம் இருக்கு. பக்கத்துல நீங்க இருக்கிற இடத்துல போய் முதல்ல அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். முதல்ல உங்க பிசிக்கல் இதை பாருங்க முதல்ல. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும் லைஃப்ல. உடம்பு முடியலனால எதுலயுமே ஒரு மனசு ஈடுபாடு இல்லாத இருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் நீங்க ஒரு மனசு உடைஞ்சு போகும்போது உங்க பசங்களை ஒரு கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பிக்சர் மாதிரி வச்சுக்கோங்க. இவங்களுக்காக நான் இருக்க போறேன், இவங்களுக்காக இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் எப்படி மூவ் பண்ணணும், உங்களுக்கு என்ன தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கோ நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி ஒரு மினிமம் லோன் வாங்கி அந்த தொழிலை ஒரு முன்னேற்றம் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பண்ணுங்க, நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. மனசு உடைஞ்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே உங்களால ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க நினைக்கும் போது ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும் போது உங்க பசங்களை முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃபியூச்சர் இதே மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பக்கத்துல ஹஸ்பண்ட் இல்லனாலும் இந்த குடிபோதையில இருந்து உங்களை இன்னும் நிறைய டார்ச்சர் கொடுக்கறதுக்கு அவர் இல்ல பக்கத்துல. அது இன்னும் ஒரு மென்டல் டிப்ரெஷன் அதிகமாகும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம நீங்க தனியா இண்டிபெண்டா ஒரு டெசிஷன் எடுக்கிற நிலைமையில இருக்கீங்க. கண்டிப்பா அச்சீவ் பண்ணுங்க. இப்ப இல்லனாலும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிஞ்சு இதெல்லாம் நீங்க திரும்பி பாக்குற அளவுக்கு நல்ல நிலைமையில வருவீங்க. தைரியமா இருங்க. நீங்க பாரதிமா, ஷீலா சொன்ன மாதிரி நீங்க உங்க மனசுல தைரியத்தை வளர்த்துக்கோங்க. உங்க குழந்தைகளுக்காக தான் நீங்க வாழறீங்க அப்படின்றப்போ அவங்களோட லைஃப் எப்படி எல்லாம் நீங்க கொண்டு போலாங்கிறதையும் யோசிங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல்ல இருக்க அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சேர்த்து ஒரு தனி தைரியத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ, சொல்லுங்க கவிதா. ஹலோ, என் பையனுக்கு 3.3 ஆகுது வயசு. சரி. நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் திருப்பி சொல்றானே தவிர அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க மாட்டான். பிளஸ் எங்கேயும் ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ஓடிக்கிட்டே இருக்கான். கிளாஸ் ரூம்லயும் உட்கார மாட்டான்னு சொல்லி டீச்சர்ஸ் சொல்றாங்க. நம்ம ஏதாவது சொன்னா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டா இட்லி வேணுமா தோசை வேணுமா அந்த மாதிரி நம்ம ஏதாவது கேட்டோம்னா இதான் அதான் சொல்றானே தவிர இதுதான் வேணும்ன்றது அவனுக்கு புரிய மாட்டேது. அதுதான் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சரி, அதான் கேட்கலாம். கவிதா, பையன் பேசுறது உங்களுக்கு புரியலையா, மத்தவங்க யாருக்குமே புரியலையா? இல்ல, அவன் சில வார்த்தைங்க எல்லாம் கரெக்டா பேசுறான். ஆனா நார்மலா பேசுறது, சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு கேட்க மாட்டான். இல்ல, அவன் நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அவன் ஆன்சர் பண்றது நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ் அவனுக்கு புரியுதா? அதாவது உன் பேர் என்ன அது தெரியுது, ஏதாவது வெளி புது விஷயமா ஏதாவது கேட்டா அது தெரிய மாட்டேது. ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் ஸ்பீச்ல கொஞ்சம் டிலே இருக்குமா? ஏன்னா 3 வயசு கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டாலே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிட்டத்தட்ட எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும். அவன் பேசுறது நம்ம பழகுறது எல்லாமே யூஸ்வலா ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்.
4 வயசுல பேசுறது வெளியில் உள்ள மனிதர்கள் யூஸ்வலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ நீங்க சொல்றத பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் ஸ்பீச்ல டிலே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ வீட்டுல ரொம்ப நேரம் டிவில பாக்குறத குறைக்க ஆரம்பிங்க. நீங்க தமிழ் மொழியா உங்க தாய்மொழி என்னவா இருந்தாலும் வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லயே பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு பல லாங்குவேஜ்ல பேசக்கூடாது. ஸ்கூல்ல இங்கிலீஷ், வீட்டுல தமிழ், பக்கத்துல தெலுங்கு, இல்ல வீட்டுல தெலுங்கு வெளியில தமிழ், அந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் லாங்குவேஜ்ல பேசி பழகுங்க. அடுத்தது கேஜெட், கம்ப்யூட்டர், செல்போன் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் 24 மணி நேரம் பேசிட்டே இருக்கணுமா அவன்கிட்ட நீங்க. அதாவது நம்ம தூங்குற டைம் தவிர அந்த பையனோட நம்ம மனிதர்களுடைய இன்டராக்ஷன் இருந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி 24 மணி நேரம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன்கிட்ட பேசிட்டே இருங்க. சம்டைம் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர் நீங்க சொன்னீங்களா, ஒரு இடத்துல உட்கார மாட்டேக்கான், இது ஸ்பீச் டிலேனாலே குழந்தைகளுக்கு வர ஆரம்பிக்கும். சோ முதல்ல உங்க ஒரு பீடியாட்ரிஷனே ஒரு தடவை போய் கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கு ஸ்பீச் டிலேக்கு என்ன ரீசன் சம்டைம் தெரிய ஆரம்பிக்கும். சோ லெஃப்ட் ஹேண்டடா இருந்தா கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணி ரைட் ஹேண்டா மாத்தாதீங்க. இதெல்லாம் சம்டைம் நம்ம பண்ணிட்டு இருப்போம். சோ அதெல்லாம் பண்ணாதீங்க. இன் பிட்வீன் கண்டிப்பா ஒரு பீடியாட்ரிஷன் முதல்ல போய் பாருங்க. அவர் தேவைப்பட்டா ஒரு சைக்காட்ரிஸ்ட் உங்க ஒப்பீனியன் வாங்கிக்குவார். ஷீலா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ள எவ்வளவுதான் படிச்சு எப்படிதான் இருந்தாலுமே அந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற பிரச்சனை இல்லைன்னா அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள இருக்க பிரச்சனை இன்னுமே சில ஃபேமிலிஸ்ல, எஜுகேட்டட் ஃபேமிலிஸ்ல கூட போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணமா? இப்போ படிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் இருக்கு. பட் முன்னாடில இருந்து இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைங்கிறது ரொம்ப வருஷமா இருந்துட்டே தான் இருக்கு. என்ன ரீசன்னா, இது பிள்ளைய அம்மாமார என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஓவர் கான்சென்ட்ரேட் பண்ணி வளர்த்துறாங்க. இது வைஃப்னு வந்த அப்புறம் சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் விடணும் அவங்க கிட்ட. அது விடாம அது அவங்களே எடுத்து பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. எனக்கு தான் ஆசை இருக்கு, இந்த மாதிரி நான் சமைச்சாதான் என் பையனுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஓவர் டாமினேஷனா இருக்காங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். எனக்கு இதோட இது எனக்கு ரிட்டையர்மெண்ட், ஜென்ஸுக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி லேடிஸ்க்கு ஒரு 60 இயர்ஸ் ஆகும்போது தான் பையனுக்கு கல்யாணம் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அதை ஒதுங்கி நின்று தூரக்கேந்து அழகு பார்க்கலாம். மருமகள் தப்பு பண்ணும்போது அதை திருத்தலாம், நல்ல விஷயங்கள் சொல்லி இப்படியும் பண்ணா அவனுக்கு பிடிக்குமா அப்படி சொல்லி திருத்துறது வேற. இல்ல நான் பண்றதுதான் பிடிக்கும்னு அந்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த பொண்ணும் ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வரும். இவங்களும் ஒரு காலத்துல ஒரு மாட்டு பொண்ணாதான் இருந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும், இந்த பிரச்சனை எல்லாம் வராது. டாக்டர், இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு காலருக்கு சொன்னீங்க நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்க கில்ட் ஃபீல் வர்றதுக்கு அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு சமயத்துல வரதான் செய்யும். அது வராம இல்ல வந்துட்டா அதை எப்படி இமிடியேட்டா மாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அது நான் யூஸ்வலா என்னுடைய எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், எண்ணம் என்பது நீரோடைய மாதிரி, ஆர்டிஃபிஷியல் நியூட் மாதிரி. நம்ம பிரெயின்ஸ்ல பல நியூரான்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அதுல கெமிக்கல் சேஞ்சஸ் தான் எண்ணங்கள். சோ எண்ணம் என்பது இப்படி ஒரு நெகட்டிவ் எண்ணம் இப்படி வரும், பாசிட்டிவ் இந்த சைட்ல இருந்து வரும், அந்த சைட்ல இருந்து பிரஷர் என்ன வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஹோல் பிரெயின் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் ஆனதா ஒரு எண்ணத்தை உருவாக்குது. சோ எண்ணம் என்பது மனிதர்கள் வாழ்க்கையில ஊற்று மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். சோ நீங்க நெகட்டிவ் எண்ணத்துக்கு எப்போ நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னா நீங்க அதை தடை போடும் போதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சோ நீங்க அந்த எண்ணத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருதுன்னா அது நான் வரக்கூடாதுன்னு நினைச்சோன்னே அது வரக்கூடாதுன்னு ஒரு கான்சன்ட்ரேட் பண்றேன். சோ அந்த எண்ணம் வரும்போது ஐயோ ஏன் இப்படி எனக்கு என்ன வருது அப்படின்னு அந்த எண்ணத்திலேயே பழையபடி ஊறிட்டே இருக்கிறதுனாலதான் ப்ராப்ளம் வருது. சோ எண்ணத்தை தடுக்கணும்னு நினைக்காம எண்ணத்தை யூஸ்வலா ஆட்டோமேட்டிக்கா அந்த போக்குல விட்டு ஆரம்பிச்சிட்டோம்னாலே அந்த எண்ணம் கொஞ்ச நாள் அது எஃபெக்டிவ் உங்கள்ட்ட எந்த எஃபெக்டிவ் பண்ணாது, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். 2 கை சத்தினாலும் ஓசை, ஒரு கை மட்டும் தான் வருதுன்னா ஒரு கை ஆக்ட் பண்ணலாம், கொஞ்ச நாள் அந்த கைக்கு எஃபெக்ட் இல்லாம வரும். அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டாலே சரியா போயிடும். சப்போஸ் அப்படி நெகட்டிவ் எண்ணம் வருதுன்னா யூஸ்வலா நம்ம ஐடியலா இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. வீட்டுல சம்டைம் நம்ம வேலையை இல்லாம எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிஞ்ச வரைக்கும் பண்ணும் போது எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் ஆக்டிவிட்டினா ஒரு டிவியை சவுண்டா வச்சு பாக்குறது கூட ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன்னா நம்ம டைவர்ஷன் கிடைக்கும். சத்தமா பாடலாம். ஈவன் நம்ம வீட்டுல தனியா இருக்கும்போது பாத்ரூம்ல பாடுறது மாதிரி வீட்டுல சத்தமா பாடுறது கூட ஒரு டைவர்ஷன் தான். சத்தமா பாடலாம், புக்ஸ படிக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம அந்த எண்ணங்களை டைவர்ட் பண்ண ஆரம்பிப்போம். சோ எண்ணத்தை தடுக்கணும்னு நினைக்காம டைவர்ஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணம் வந்தாலும் அது பிரச்சனை உண்டு பண்ணாது. அதையும் தாண்டி சில பேருக்கு இருக்குன்னா நம்ம வைத்தியம் பண்ணிக்க வேண்டியது இருக்க வேண்டியது. அடுத்ததா கிருஷ்ணகிரியில இருந்து மலர்விழி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மலர்விழி. வணக்கம் மேடம். எனக்கு தலைவலி அடிக்கடி வருது மேடம், கோவம் அதிகமா வருது. சரி.
சொல்லுங்கம்மா. மலர்விழி அவங்க இணைப்புல இல்ல. அடுத்ததா நிர்மலா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நிர்மலா. மேடம், நான் நிர்மலான்னு பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. எனக்கு ரொம்ப நாளாவே வந்து நைட்ல தூக்கமே வரது இல்லை மேடம். 1 o'clock 2 o'clock எல்லாம் ஆகுது. இதுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் எல்லாமே இருக்குது, எனக்கு இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப டென்ஷன் ஆகுது. காலையில என்னால வேலை செய்ய முடியல. ஹவுஸ் ஒய்ஃப் நானு. 2 பசங்க இருக்கிறாங்க. என்னோட கோச பசங்க மேல பாக்குற மாதிரி இருக்குது. இதுக்கு நான் என்ன செய்யறது, என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியுது. சின்ன வயசுல இருந்து எனக்கு தூக்கம் வந்து ரொம்ப கம்மி தான். இதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 30 years ஆகுது. சரிங்க. எவ்வளவு நாளா அது சின்ன வயசுல காலேஜ் போகும்போது கூட ஒரு செகண்ட் 3 seconds 4 seconds நான் லெசன் எடுக்கும் போதே தூங்கிடுவேன். மேம் வந்து என்னை கூப்பிட்டு கண்டிப்பாங்க. இப்பவும் அதே மாதிரிதான் இருக்குது. எனக்கு நேற்று நான் தூங்குற டைம் 2 o'clock ஆச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னால தூங்கவே முடியறதில்ல. என்ன ப்ராப்ளமும் இல்லை. நான் ஒரு 9:30 போய் படுக்காம எனக்கு 1 o'clock 2 o'clock அது மாதிரிதான் தூக்கம் வருது. இது என்ன பண்றது? இது எவ்வளவு வருஷமா இருக்குமா உங்களுக்கு? நான் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. டாக்டர்கிட்ட போய் பாத்தீங்களா? இல்ல, பாக்கணும் மேடம். நீங்க ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் ஒரு செக்அப் பண்றது நல்லதுமா. ஏன்னா உங்களோட ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா டே டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் தூங்குறீங்கன்னு சொல்றீங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். உங்களோட டே டு டே வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து மனசுல ரொம்ப நாளா வச்சிட்டு இருந்தீங்களான்னு பாருங்க. சைல்ட்ஹுட் டேஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததா பாருங்க. இல்ல ஸ்லீப் நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இது என்னத்தினால உங்களுக்கு தூக்கம் இல்லன்னு செக் பண்ணிட்டு உங்களோட டே டு டே ரொட்டீனை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நீங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சின்ன சின்ன தூக்கம் வரும்போது எப்படி அதை வந்து டே டைம்ல பாசிட்டிவா வேற ஒரு இதுல டைவர்ட் பண்ணிட்டு தூக்கம் வராம பாத்துக்கலாம். ஏன்னா டே டைம் ஸ்லீப் இல்லனாலே உங்களுக்கு நைட்ல வந்து ஓரளவுக்கு தூக்கம் ஒரு 6 to 7 hours நல்லா சஃபிஷியன்ட் ஸ்லீப் இருக்கும். இதை நீங்க தூக்கம் போறதுக்கு முன்னாடி நைட்ல வந்து கொஞ்சம் பால் பழம் இது மாதிரி இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு தூங்க போகும்போது இது பண்ணலாம். அப்புறம் நைட்டு வந்து இந்த ஸ்லீப்பிங் ரூம் கொஞ்சம் பாருங்க. ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஓவர் சில்னஸாவும் இல்லாம ரொம்ப சூடாவும் இல்லாம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்களான்னு பாருங்க. பெட் வந்து எப்படி நல்லா இருக்கா, சாஃப்டா இருக்கா, படுத்துக்கிறதுக்கு வந்து படுத்தோன்னு தூக்கம் வரதுக்கு நல்லா சஃபிஷியன்டா இருக்கா அந்த ஸ்பேஸ், இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வீட்டுல வந்து செக் பண்ணிட்டு என்ன சொல்லணும்னு போனீங்கன்னா டாக்டர் இதையும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது பாப்பாங்க டாக்டர். ஏன்னா லாங்கா ஒரு 10 years 15 years இருக்கிறதுனால போய் செக்அப் பண்ணிட்டு பண்றது நல்லதுமா. வணக்கம் விஸ்வநாதன். வணக்கங்க. சொல்லுங்க சார். எனக்கு வந்து நைட்ல தூக்கம் வரலன்னு ஒரு ஸ்லீப்பிங் எடுக்க நைட் ரெஸ்ட் அப்படின்னு. சரி. அது வந்து 8 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். சரி. 8 years-ஆ. சரிங்க. அது தொடர்ந்து எடுக்கலாம். சில பேர் சைடு ரியாக்ஷன் இருக்குங்கிறாங்க. அதனால அது வந்து சில பேர் விட்டுடுங்கிறாங்க. சரி. அதான் எடுக்கலாமா இல்லையான்னு கேட்கலாம். மாத்திரை விஸ்வநாதன் டிப்ரெஷன் வருங்கிறாங்க நைட் ரெஸ்ட் எடுத்தாங்க. டிப்ரெஷன் வருமா, டிப்ரெஷனால நைட் ரெஸ்ட் எடுக்கணுமா, அது எனக்கு தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு. விஸ்வநாதன் உங்க வயசு இப்ப எவ்வளவு? 68. 68 வயசு ஆயிட்டு 8 வருஷமா நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். எத்தனை மில்லிகிராம்? 5 மில்லிகிராமா 10 மில்லிகிராமா? 5 மில்லிகிராம். 10 மில்லிகிராம் எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த 8 வருஷத்துல என்ன 5 மில்லிகிராம் என்ன சைடு எஃபெக்ட் வந்தது உங்களுக்கு? சைடு எஃபெக்ட் வந்து இந்த டிப்ரெஷன் மாதிரி எப்ப பார்த்தாலும் திங்கிங் அபவுட் சம்திங் இதுதானே. அது டிப்ரெஷனே கண்டிப்பா இல்ல. நான் ஆல்ரெடி முந்தி சொன்ன மாதிரி மனசு ஏதாவது யோசிச்சுதான் இருக்குங்க. சோ அத பத்தி கவலைப்படாதீங்க. டேப்லெட் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்டே இல்லாத மாத்திரை உலகத்துல ஒண்ணுமே இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா பி காம்ப்ளெக்ஸ் கூட சைடு எஃபெக்ட் இருக்கு. பட் உங்களுக்கு அது என்ன பண்ணுச்சு சைடு எஃபெக்ட்? இந்த 8 வருஷத்துல ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்ததான்னா கண்டிப்பா இல்ல. சோ சம்டைம்ஸ் நீங்க 8 years தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்க சடனா நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த பிரச்சனை தூக்கம் இல்லாம போக ஆரம்பிக்கும். சோ தூக்கம் இல்லைன்னா அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, உங்களுக்கு டென்ஷன் ஆகும். சோ அது அதோட சைடு எஃபெக்டோட அது ரொம்ப மோசமா இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு நிப்பாட்டுறத நீங்க நைட்ரஸ் 8 வருஷம் எடுத்துக்கிறத சடனா நிப்பாட்டுற வேண்டாம். வேணா நீங்க என்ன பண்ணுங்கன்னா சில பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பண்ணுங்க. மார்னிங் எழுந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க. தூக்கம் வந்த பிறகு போய் பெட்டுக்கு படுங்க. ஒரு 8 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க.
8 மணிக்கு மேல டிவி எக்ஸைட்மெண்டா உள்ளதை பார்க்காதீங்க. மியூசிக் வேணா கேட்க ஆரம்பிங்க. ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு முன்னாடி எக்ஸசைஸ் கொஞ்சம் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில கரெக்டா அத்தனை மணிக்கு எந்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 10 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு எந்திச்சாலும் நாளைக்கு 12 மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு எந்திக்க ஆரம்பிங்க. மார்னிங் தூக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் மேல மார்னிங் தூங்கவே கூடாது. இதெல்லாம் நீங்க இன் பிட்வீன் பண்ண ஆரம்பிங்க. டேப்லெட்டை கிராஜுவலா வேணா ரெடியூஸ் பண்ணி பாருங்க. பட் பெரிய 8 வருஷத்துல சைட் எஃபெக்ட் இல்லன்னா கண்டிப்பா பெரிய சைட் எஃபெக்ட் இன்னும் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மத்தவங்க சொல்றத பத்தி பயப்படாதீங்க. உங்க டாக்டரை வேணா கன்சல்ட் பண்ணுங்க. இன் பிட்வீன் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா இதெல்லாம் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வேணா டேப்லெட் நிப்பாட்ட பார்க்கலாம் சார். சார் டாக்டர் சொன்ன அட்வைஸை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியே நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. தூங்குறதுக்கான முயற்சிகளையும் அவர் சொன்னாரு. அது போக மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைக்கிறதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடலாம். அடுத்ததா கோவையில இருந்து சசி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சசி. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து வயசு வந்து 39 சரி. எனக்கு வந்து 15 வயசா இருக்கும்போது எங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டாருங்க. பார்த்தது இருந்து நானும் அது மாதிரி பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு எண்ணம். அது வந்து இப்ப படிப்படியா வளர்ந்து இப்ப வந்து ரோட்ல போகும்போது யாராச்சும் அடிச்சிடணும், இல்ல வண்டியில போகும்போது யாருக்காச்சும் கொண்டு போய் இடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாயிட்டே இருக்குது. அது சில டைம்ல ரொம்ப ஓவராகி ஒரு மன அழுத்தமா ரொம்பவே இருக்குது, ரொம்ப நாளா இருக்குது. சின்ன வயசுல ஒரு குழந்தையா இருக்கும் போதே இருக்குது. அந்த சூசைட் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு இந்த பிரச்சனை. இத வந்து நான் டாக்டர் போய் பார்க்கலாம் நினைக்கும் போது நான் வந்து அப்படி வந்து டாக்டர் போக மாதிரி இருந்தா நான் வந்து ஒரு மகனாக வழியா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது. அப்புறம் சிலத்துல பேசும்போது பழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அதெல்லாம் என்ன எனக்கு டாக்டர் கேட்கணும். சரிங்க. அவர் என்ன பார்த்தாரோ சூசைட். இது வந்து உங்களுக்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் மாதிரி இருக்கு. இது ஒரு அதிர்ச்சியான ஒரு இதை பார்த்துட்டீங்க. ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தானா ஒரு எவ்வளவு ஒரு அதிர்ச்சி வருதோ அது மாதிரி ஒரு சூசைட் பண்ணிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் அதிர்ச்சி வந்திருக்கும். சோ அந்த ஒரு இதுதான் ரியாக்ஷன் தான் இது மாதிரி இருக்கு. பட் அவங்க வந்து அந்த ஒரு இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் வந்து இதுல இருந்து நீங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். எந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களோ அந்த நிகழ்ச்சியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். உங்களை டே டு டே லைஃப் வந்து அந்த நிகழ்ச்சியை பத்தியே நினைக்கிறீங்கன்னா வேற ஏதாவது ஒரு டைவர்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு மார்னிங் டைம்ல வருதா, இல்ல மத்தியானம் ஃப்ரீயா இருக்கும்போது வருதா, இல்ல ஈவினிங் வருதான்னு பாருங்க. எந்த மாதிரி ரொம்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு பாருங்க. அந்த டைம்ல வந்து கண்டிப்பா ஒரு வேற டைவர்ஷன் நீங்க வைக்கும் போது இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிய போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி ட்ரை பண்ணி பாருங்க சார். ஷீலா சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணங்கள் அதிகமா எப்போ வருது, எந்த நேரத்துல வருது அப்படிங்கறத யோசிச்சு அந்த நேரத்துல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்னு பார்த்து அதுல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களை விட்டு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்ப சூசைட் தாட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனைனா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான தாட், ஏன்னா அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம். அது எதனால வந்து அந்த தாட்ஸ் அதிகமா வருது? அதான் ஆல்ரெடி நான் சொல்லலையே, சூசைட் தாட் என்பது எனக்கு வந்து எல்லாமே என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ஆக போகுது. என்னால முடியல, நான் வந்து யூஸ்லெஸ், நான் உதவாக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து சூசைட் தாட்ஸ் வரும்போது, அதே மாதிரி சில சமயம் வேற சில விஷயங்களாலும் சூசைட் தாட் வரும். ஏன்னா ஜெனட்டிக்ஸ நம்ம எங்க தாத்தா பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ட்ரிங்க்ஸ், அதாவது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது ட்ரிங்க்ஸோ கஞ்சா, கெனாபிஸ், ஆல்கஹால் இத மாதிரி எடுக்கிறவங்க, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் எடுக்கிறவங்க அதிகமா சூசைட் தாட்ஸ் வரணும். அதே மாதிரி சில பர்சனாலிட்டி குணாதிசயங்கள், அதாவது சின்ன வயசுல எல்லாமே நினைச்சது நடக்கணும், அது இல்லைன்னா உடனே எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கவங்க, அண்ட் மனவியாதி, சிவியர் மனவியாதி அண்ட் சிவியர் டிப்ரெஷன், இந்த மாதிரி காரணங்களால கண்டிப்பா சூசைட் வருது. சூசைட் வருது என்பது இம்பார்ட்டன்ட். வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, பொதுவா என்னன்னா சூசைட் பத்தி கேட்க மாட்டோம். அவன் ஒரு சோகமா இருக்கான், வருத்தமா இருக்கான்னா நம்ம அந்த சூசைட் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கை வெறுப்பா இருக்கான் அப்படின்னு நம்ம அந்த கேட்கறதுக்கு பயப்படுவோம். செத்து போறேன்னு கேட்டா அவன் செத்து போயிடுவான்னு நினைப்போம். கண்டிப்பா இல்ல. இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு மன அழுத்தம், மன வியாதி இருக்கிறவங்ககிட்ட நம்ம கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு சம்பவம் வந்து, உனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் வருதா, தற்கொலை எண்ணங்கள் வருதா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களோ மத்தவங்களோ கண்டிப்பா கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம தப்பான எண்ணங்கள், அந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் வருதா கேட்க கூடாது, கேட்டா செத்து போயிடுவான்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இல்லை. தற்கொலை எண்ணங்கள் வருது, நம்ம கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ இப்ப டேப்லெட்ஸ் இருக்கு, வைத்தியங்களுக்கு ரொம்ப கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி உள்ளவங்க ஓப்பனா வந்தாங்கன்னா கண்டிப்பா சூசைட்ல கண்டிப்பா பிரிவென்ட் பண்ண முடியும்.
பட் அதையும் தாண்டி சில சமயம் நடக்குது. பட் நீங்க கண்டிப்பா தற்கொலை எண்ணங்கள் உள்ளவங்க ஷேர் பண்ணிக்கலாம். நிச்சயமா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் வெங்கடேஷ் மதன். நன்றி ஷீலா. மனசுல தோன்றும் கற்பனைகளையும் கடந்து வந்த அனுபவங்களையும் வார்த்தைகளாக்கி காகிதத்துல பிரதிபலிக்கிறவங்க எழுத்தாளர்கள் ஆகுறாங்க. அப்படி செய்யாதவங்க வெறும் வாசிப்பாளர்களாவே இருந்துடுறாங்க. அது மாதிரிதான் நம்ம மன உணர்வுகளும். அதை பகிர்ந்துகிட்டாதான் முழுமையடையும். உணர்வின் வாசிப்பாளரா மட்டும் இல்லாம அதை உலகத்துக்கு பகிர்ந்து கொள்ளும் எழுத்தாளராக தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.